காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோதிருக்கக்கூடிய பெண் பிள்ளை. ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய அன்பர்கள் புடைசூட இந்த வைபவத்தை ரசித்து கொண்டிருந்தார். ஏன்னா அனைத்துமே பக்தர்களுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வுகள். முதலிலே அக்ரூரிலிருந்து ஆரம்பிக்கின்றார், ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். 81வது வரி, துறை வேறு செய்தேனோ பகவரை போலே என்று. நாம இப்போ 31வது வரியிலே இருக்கின்றோம். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே என்று. நமக்கு முதல்ல இந்த வரி புரியாது. குடையாக யார் இருக்கின்றார்கள், யாருக்கு இருக்கின்றார்கள்? இதற்கு நாம ஒரு அற்புதமான பாசுரத்தை முன்வைக்கலாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. இது முதல் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வாரினுடைய அற்புதமான வரிகள், மாணிக்க வரிகள். இந்த பாசுரத்துல அவர் என்ன சொல்றாரு? திருமாலினுடைய பெருமை நமக்கு தெரியும், அளவிடற்கு அரியது. கடலாலும் வானத்தாலும் நம்மால அளக்க முடியாதாலும் பெருமை உடையவன், பராக்கிரமம் உடையவன், மிகச்சிறந்த குணநலன்களை கொண்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. பல அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். அதிலே 10 அவதாரங்கள் சிலாக்கியமானவை, மச்ச அவதாரம் முதற்கொண்டு. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இவர் பார்க்கடலுள் பள்ளி கொண்டிருக்கின்றார். இவர் கூடவே இருப்பவர் யார்? கருடன் கூட வெளியே சென்றால்தான் துணை வருவார். பக்தர்கள் கூப்பிட்டால் அவர் வாகனமாக விளங்குவார். அவர் மீது அமர்ந்து ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வெளியே புறப்படுவார், பக்தர்களை காப்பாற்ற, தரிசனம் கொடுக்க என்று. ஆனா கூடவே இருப்பவர் யார்? அனந்தாழ்வான்னு ஒரு மேற்கோளை காட்டிவிட்டால் ஓர்விற்கக்கூடிய பெண் பிள்ளை. யாரப்பா அது அனந்தாழ்வான்? ஆதிசேஷனைத்தான் அப்படி சொல்கின்றால் மோர்விற்கக்கூடிய பெண் பிள்ளை. இதற்கு என்ன ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கின்றாள் என்றால், சென்றால் குடையாம், குடை மாதிரி அவர் தன்னுடைய படத்தை விரித்து கொண்டு புறப்படுவாராம். ஏன்னா மகாவிஷ்ணு வெளியே புறப்படும் பொழுது ஒரு கால் வெயிலாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், எம்பெருமானுடைய திருமேனி நனையக்கூடாது என்று குடை பிடிப்பாராம் தன்னுடைய பல தலைகளாலும் ஆதிசேஷன். இருந்தால் சிங்காசனமாம், அவர் அமர்ந்தால் சிங்காசனமாக அவரை தாங்கிக் கொண்டு உதவி புரிவாராம். அடுத்த வார்த்தையும் சொல்றா பாருங்க எப்படின்னு. நின்றால் மரவடியாம், அவருக்கு கால்களில் அணிந்து கொள்வதற்கு ஏற்ற அவரை தாங்குகின்ற அற்புதமான மரவடி, அப்படி திகழ்கின்றார் அனந்தாழ்வார். ஆதிசேஷன் இப்படி பல ரூபங்களிலே எம்பெருமானை விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்து வருகின்றார். திரேதாயுகத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு 4 புத்திரர்கள் பிறந்தார்கள். இதிலே மூத்த பிள்ளை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இவர் கௌசல்யா தேவிக்கு பிறந்த பிள்ளை. இன்னும் 2 பேர் இருக்காங்க. கைகேயிக்கு பரதன் பிறந்தார். சுமித்ரைக்கு 2 பிள்ளைகள். ஒன்று லக்ஷ்மணன், இன்னொருவர் சத்ருக்னன். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு குழந்தையாக தொட்டிலே இட்டார்களாம் பெயர் வைப்பதற்காக. தசரதருக்கு மனது கொள்ளாத மகிழ்ச்சி பூரிப்பு. ஏன்னா
கிடைக்காமல் கிடைத்த பொக்கிஷம் அல்லவா? புத்திர காமேஷ்டியாகம் செய்து ருஷ்யசிருங்க முனிவரை கொண்டு அதன் மூலம் பிறந்த தவ புத்திரர்கள் அல்லவா? ஆனா தொட்டில்ல போடும்போது பாருங்க, வீழ் வீழ் அழறாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அம்மா விளையாட்டு காண்பிக்கிறார், அப்பா ஆறுதல் சொல்கின்றார், அழாதேடா கண்ணா என்று. ஆனால் அப்பொழுது கூட அழுகையை நிறுத்தக்கானோம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. எவ்வளவோ தந்திரங்கள் செய்து பார்த்து விட்டாயில், ஆனால் குழந்தையுடைய அழுகையை அமர்த்த முடியவில்லை. தாயும் சேடி பெண்களும் எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள். அப்பொழுது பாருங்கள், குலகுரு வசிஷ்டருக்கு புரிந்து விட்டதாம். என்னன்னா, பிறந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய ராமர். பார்க்கடலிலே எப்படி துயில் கொண்டிருக்கின்றார் பரந்தாமன். ஆதிசேஷனை விட்டு பிரிந்தாயிருக்கின்றார், எப்பொழுதும் கூடவே இருக்கின்றார் அல்லவா? ஆதிசேஷனுடைய தலைகளிலே மாணிக்கங்கள் இருக்கின்றன, அதன் மூலம் ஒளியை கூட்டுகின்றாராம் அவருடைய இருப்பிடத்திற்கு ஆதிசேஷன். இப்படி அவரை விட்டு சதா சர்வகாலமும் பணிபுரிந்து கொண்டிருப்பவர் அனந்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன். வசிஷ்டர் என்ன பண்றாரு பாருங்க, குழந்தை ராமர் அழுது கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சுமித்திரனுடைய பிள்ளையான லக்ஷ்மணன் இளவலை கொண்டு பக்கத்திலே போட்டவுடன், தொட்டிலே ராமருக்கு லக்ஷ்மணனுடைய ஸ்பரிசம் பட்டவுடன் அந்த அழுகை எங்கே போயிற்று என்பது தெரியவில்லையாம், மாயமாக மறைந்து விட்டதாம். எத்தனை அற்புதம் பாருங்கள், எப்படி ஆழ்ந்து அனுபவித்து சொல்கின்றாள் பாருங்கள். மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளைதான், ஆனால் அதி அற்புதமாக சொல்கின்றாள் ராமருடைய வைபவத்தை. கூடவே இருந்து தொண்டு புரிபவர் அனந்தாழ்வார். இதே அனந்தாழ்வார் தான் இப்பொழுது எதிரே நின்று கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜராக. ஆதிசேஷனுடைய அம்சம் பொருந்தியவர் ஸ்ரீமத் ராமானுஜர். தன்னுடைய இந்த வைணவ பக்தியை அவர் பல இடங்களில் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். பல பேரிடம் அவர் வாதம் புரிந்திருக்கின்றார். மாயாவாதத்தை மேற்கொண்டார் மண்டனமிச்சர், அவரிடமிருந்து கூட இவர் வென்றிருக்கின்றார். வைணவமே மிகச்சிறந்த பக்தி பாதை, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் என்று. அப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமானுஜர் தொண்டனூரிலே 1000 சமணர்களோடு வாதப்போர் புரிந்தாராம். அப்பொழுது தன்னுடைய இயல்பை வெளிக்காட்டி விட்டாராம் ஸ்ரீமத் ராமானுஜர். 1000 தலைகளோடு 1000 சமணர்களிடம் அவர் வாதப்போர் புரிந்தாராம். இப்படி எதிரிலே நின்று கொண்டிருக்கின்ற ஆச்சாரியரான ஸ்ரீமத் ராமானுஜரே ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். அவரிடம் சொல்கின்றார், மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே என்று. எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இந்த 31வது வரி. இதுவரைக்கும் கிருஷ்ண பக்தர்களை பற்றியும் ராம அன்பர்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்தார். இப்பொழுது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடனே எப்பொழுதும் உதவி புரியக்கூடிய, அவருக்கு பணிபுரிவதே தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டிருக்கின்ற அனந்தாழ்வாரை மேம்படுத்தி சொல்கின்றால் அற்புதமான வரியிலே. குடையாக இருக்கின்றார் அனந்தாழ்வார். எங்காவது செல்லும் பொழுது, அமரும் பொழுது சிங்காசனமாக இருக்கின்றார். அவருக்கு மணிவிளக்காக திகழ்கின்றார். பட்டு போன்ற மெத்தையாக திகழ்கின்றார். படுத்தால், அவர் அமர்ந்தால், சென்றாலும் அவருக்கு மரவடி போல் விளங்குகின்றாராம் அனந்தாழ்வார். இப்படி அற்புதமாக சொல்லி முடிக்கின்றார் 31வது வரியை. இதிலே 120 வருடங்கள் வாழ்ந்த மகான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய நிகழ்வையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். தொண்டனூரிலே சமணர்களோடு போரிட்டு வென்றார் அல்லவா அனந்தாழ்வாராக. இதையும் நாம் சிலாகிக்கலாம் அற்புதமாக இந்த வரியிலே. அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்பதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் அனந்தாழ்வாரையும் ஸ்ரீமத் ராமானுஜரையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் நம்முடைய வரங்களை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே.
காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானிற்கு அரோகரா.